டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்த பிறகு செய்ய வேண்டிய முதல் மாற்றம் தமிழ்நாட்டிலுள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை சரி செய்வது. விற்பனை செய்யும் மதுபானத்தின் விலை குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. இவை அனைவரும் அறிந்ததே. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் டிவிகே ஆட்சியில் இது நடக்காத வண்ணம் பார்த்து கொள்வார்கள். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கப்படும். மதுபானம் விற்பனை செய்வேண்டிய நேரம் மதியம் 12 முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே. ஆனால் தற்போது உள்ள நிலை காலை 6 மணி முதல் துவங்கி இரவு 12 மணி வரை செயல்படுகிறது. இன்னும் சில இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படுகின்றன. அரசாங்கம் அறிவித்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் விற்பனை செய்யும் மதுபான விலை ரூபாய் 50 முதல் ரூபாய் 100 வரை அதிகமாக விற்கப்படுகிறது. இவையும் அனைவரும் அறிந்ததே. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் டிவிகே ஆட்சியில் இது நடக்காத வண்ணம் பார்த்து கொள்வார்கள். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கப்படும். டாஸ்மாக் முற்றிலுமாக ஒழிப்பது கள்ள சாராயம் மற்றும் கள்ள சந்தையில் மதுபான விற்பனை அதிகரிக்கும். இதனால் டிவிகே ஆட்சியில் பெர்மிட் முறையில் மதுபான விற்பனை செயல்படும். ஒரு நபருக்கு ஒரு நாள் ஒரு குவார்ட்டர் மட்டுமே வழங்கப்படும். மதுபானம் விற்பனை செய்ய வேண்டிய நேரம் மதியம் 11 முதல் இரவு 11 மணி வரை மாற்றப்படும். கள் விற்பனை அரசே ஏற்று நடத்தும். பெர்மிட் முறை மதுபான விற்பனை கணிசமான முறையில் மது பயன்பாட்டை குறைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இளைஞர் பயன்பாட்டை முற்றிலுமாக தடுக்க முடியும். கள்ள சந்தை மற்றும் கள்ள சாராயத்தை போலீசார்கள் தங்கள் இரும்பு கரம் கியாண்டு ஒடுக்குவார்கள். இந்த சட்டத்தை மீறுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். வாழ்க தமிழக வெற்றிக் கழகம், வளர்க தமிழகம். அடுத்த தொகுப்பை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.